ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஆக்ஷன் ஆஃப் லோக்கல் அனஸ்தெட்டிக். என்னென்ன எல்ஏயோட பொட்டன்சி, டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன்லாம் என்னென்ன காரணங்களுக்காக எதனால அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தாக்கா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் பிகேன்னு சொல்றது, அப்புறம் லிபிட் சால்யூபிலிட்டி, புரோட்டீன் பைண்டிங், நான் நர்வஸ் டிஷ்யூ டிஃப்யூசிபிலிட்டி, அப்புறம் வாசோடைலேட்டர் ஆக்டிவிட்டி. PKA அப்படின்னா என்னன்னாக்கா டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இதுல என்ன, இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்னால இந்த ஆன்செட் அஃபெக்ட் ஆகுது. அதாவது என்ன ஆகுதுன்னா இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் எவ்வளவுக்கு லோவரா இருக்கோ அவ்வளவுக்கு ஃபாஸ்டா ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் கம்மியாகிறதுனால நம்மளுக்கு கிட்ட நிறைய லோக்கல் அனஸ்தெட்டிக் மாலிகுல்ஸ் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இதை சீக்கிரமா அந்த இடத்துல ஆக்ஷனை ஆரம்பிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனாலதான் லோவர் பிகேஏ, ரேபிட் ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன். அதுக்கப்புறமா லிபிட் சால்யூபிலிட்டி. இதுல என்ன இதுவாகுதுன்னு பார்த்தா அனஸ்தெட்டிக் பொட்டன்சி, அதாவது இன்க்ரீஸ் ஒரு ட்ரக் மாலிகுல் அந்த இது ட்ரக் மாலிகுல் லிபிட்ஸோட, அதாவது அந்த இடத்துல இருக்கிற ஃபேட்ஸ்ல போய் அக்குமுலேட் ஆயிடுச்சு அப்படின்னா ஈஸியா அது அங்க இருந்து வெளியேற முடியாது. அதனால அந்த இடத்துல அந்த லோக்கல் அனஸ்தெட்டிக்கோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த ஒரு ட்ரக் மாலிகுலுக்கு எவ்வளவுக்கு இன்க்ரீஸ்டு லிபிட் சால்யூபிலிட்டி இருக்கும், அங்க இன்க்ரீஸ்டு பொட்டன்சி இருக்கும். இதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லலாம்னா பார்த்தாக்கா பென்சோகேன் சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரோட்டீன் பைண்டிங். இதுல என்ன ஆக்ஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா டியூரேஷன் தான் அஃபெக்ட் ஆயிருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த எல்ஏ மாலிகுல்ஸ் இந்த புரோட்டீன் ஓட ஸ்ட்ரக்சர், செல்ல இருக்கிற புரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ல போய் நல்லா இன்க்ரீஸ்டா பாண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ அதனால இன்க்ரீஸ்டு டியூரேஷன் ஆஃப் ஆக்ஷன் இருக்கு. அப்புறமா நான் நர்வஸ் டிஷ்யூ டிஃப்யூசிபிலிட்டி. இதுல என்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னாக்கா ஆன்செட் ஆஃப் ஆக்ஷன் தான் அஃபெக்ட் ஆகுது. அதாவது சப்போஸ் இந்த லோக்கல் அனஸ்தெசியா ஈஸியா டிஃப்யூஸ் ஆகி அந்த இடத்துல கரைஞ்சு போயிடுது அப்படின்னா அந்த ஆன்செட் டைம் அதனால டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாசோடைலேட்டர் ஆக்டிவிட்டி. இதுல என்ன ஆக்ஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா அனஸ்தெட்டிக் பொட்டன்சி அண்ட் டியூரேஷன், இது ரெண்டுமே அஃபெக்ட் ஆகுது. ஒரு சில டைம் அந்த நம்ம இன்ஜெக்ட் பண்ற இடத்துல நிறைய பிளட் வெசல்ஸ் இருந்துச்சுன்னா அங்க வாசோடைலேஷன் இருக்கும். பிளட் பூலிங் இருந்துச்சுன்னா அங்க வாசோடைலேஷன் இருக்கும். அதனால என்ன ஆகும், நம்ம இன்ஜெக்ட் பண்ற ட்ரக் ஈஸிலி சீக்கிரமா மெட்டபலைஸ் ஆயிடும். அண்ட் இட் கெட்ஸ் டைல்யூட்டட், அந்த இடத்துல டைல்யூட் ஆயிடும் அந்த நம்ம கொடுக்குற ட்ரக். அதனால நம்ம அந்த பொட்டன்சியும் டியூரேஷனும் டிக்ரீஸ்டா இருக்கும். ஸோ டு சம்மரைஸ், என்னென்ன இதெல்லாம் லோக்கல் அனஸ்தெட்டிக் ஆக்ஷன், ஆன்செட், டியூரேஷன், பொட்டன்சி எல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தாக்கா ஃபர்ஸ்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், நெக்ஸ்ட் லிபிட் சால்யூபிலிட்டி, அதுக்கு அடுத்து பார்த்தாக்கா நான் நர்வஸ் டிஷ்யூ டிஃப்யூசிபிலிட்டி, அப்புறம் வாசோடைலேட்டர் ஆக்டிவிட்டி, அப்புறமா புரோட்டீன் பைண்டிங்.